ஹாய்! அது என்னவோ தெரில. ஸ்கூல் டேஸ்லலாம் படிக்கணுன்னா தூக்கமாக வரும். ஆனால் வெளியே கிளம்புனோன்னா நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது. அதே மாதிரி தான் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நைட்டு ஃபுல்லாக நல்லா தான் தூங்கினேன். காலையில் அலாரமுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிட்டேன். அவ்வளோதான். நாங்கள் கோயில் போய் கிளம்பிட்டோம். சீக்கிரமாக ஒரு 5 அந்த மாதிரி கிளம்பிட்டோம். கிளம்பி போய் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 6:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. போயிட்டு அங்கே உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, மாடு வீட்டு வச்சுருந்திங்கன்னா அதை வீட்டில் வச்சுருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மாடுக்காக இந்த கோயிலுக்கு வந்து அதிகமாக வந்து வழிபாடு வந்து பண்ணுவாங்க. மெயினாக பொங்கல் அப்போது இந்த கோயிலில் செம்ம சூப்பராக இருக்கும். பசு வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து போவாங்க. நான் காமிக்கிறல இந்த இடம்லாம் இதிலெல்லாம் வந்துட்டு பயங்கர க்யூவாக இருக்கும். வெளியில் இந்த இடம் ஃபுல்லாக எல்லாமே ஒரு சின்ன இடம் கூட விடாமல் எல்லாத்துலேயுமே கடை வச்சுருப்பாங்க, ஜெயின் ஃபீல் வச்சுருப்பாங்க, நிறைய கேம்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய சின்ன சின்ன கடை எல்லாமே வச்சுருப்பாங்க. அந்த கோயில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எனக்கு எப்போவுமே மாசாணி அம்மன் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஆர்ச் என்னோடய ஃபேவரெட். அங்கே அந்த பார்ட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அம்மா அப்பாலாம் வந்துட்டு கனிமாலை, அதுக்கப்புறம் வந்து அம்மனுக்கு புடவை, மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. நான் பக்கத்தில் வந்து கடைகளில் விளக்கு இதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். பெயிண்டிங் ஒர்க்ஸ் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்க்கவே கோயில் செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அந்த சைடு போனீங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இல்லை. பட் ஆனால் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நாங்கள் க்யூவில் வந்துட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான். அவ்வளோ ரொம்ப நேரம்லாம் இல்லை. ஒரு அளவான கூட்டம் அவ்வளோதான். அங்கே சாமி கும்பிட்டு நாங்கள் அங்கேயே டைம் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த கோயில் வந்து கிளம்பிட்டோம். அங்கே வந்துட்டு இன்னொரு கோயில் வந்துட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டு லாஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக ஐஸ் ஜூஸ் போட்டு கிளம்பியாச்சு. அந்த டே அவ்வளோதான். சூப்பராக முடிஞ்சிச்சு. பாய்.